गाइस நம்ம கார்த்தியோட வா வாத்தியார் படத்துக்கான ஒரு அல்டிமேட்டான வேற லெவல் அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். சோ இந்த வா வாத்தியார் படத்துக்கான அந்த அதிரடியான சரவெடி அப்டேட் என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸை அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். சோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வா வாத்தியார் நம்ம கார்த்தியோட ஆக்டிங்ல நலன் குமாரசாமி இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த இயக்குனர் ஏற்கனவே காதலும் கடந்து போகும் அப்படிங்கிற படத்தை எடுத்த இயக்குனர் தான். நம்ம விஜய் சேதுபதியோட ஆக்டிங்ல ஒரு பயங்கரமான பிளாக் காமெடி படமா அது இருந்திருக்கும். சோ அதே ஒரு கான்செப்ட்ல தான் இந்த வா வாத்தியாரும் இருக்க போது. எம்ஜிஆரோட ரெஃபரன்ஸை வச்சு தான் படத்தை ஃபுல்லா எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2 வருஷமா இந்த படத்தை எடுத்தாங்க. ஒரு கட்டத்துல படத்துக்கான ஒர்க்கை முடிச்சு டிசம்பர் 5 கொண்டு வரலாம்னு பிளான் போட்டாங்க. ஆனா ஒரு சில காரணத்தினால படத்தை தள்ளி வச்சுட்டாங்க. டிசம்பர் மாசமே படத்துக்கு ட்ரைலர் ப்ரோமோஸ் எல்லாம் வேற லெவல்ல இறக்குனாங்க. படத்துக்கான ப்ரமோஷனையும் வேற லெவல்ல பண்ணிருந்தாங்க. ஆனா அன்எக்ஸ்பெக்டடா டிசம்பர் 5 இந்த படம் வரல. பொங்கலுக்கு இறங்கறதா இருந்த நம்ம தளபதியோட ஜனநாயகன் படம் தள்ளி போனனால நிறைய படத்தை பொங்கலுக்கு இறக்க பிளான் போட்டிருக்காங்க. அதுல ஒரு படம் தான் இந்த வா வாத்தியார். சோ நாளைக்கு இந்த வா வாத்தியார் பயங்கரமா தியேட்டர்ஸ்ல இறங்க போகுது. படத்துக்கான புக்கிங்ஸையும் ஆல்ரெடி ஓபன் பண்ணிட்டாங்க. நேத்து படத்துக்கான ஒரு புது ஸ்னீக் பீக் வந்துச்சு. அந்த வீடியோவை பார்க்க வேற லெவல்ல இருக்கு. இந்த வா வாத்தியாருக்கு ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இப்ப படத்தை தள்ளி வச்சிட்டனால படத்துக்கான எதிர்பார்ப்பு அந்த அளவுக்கு இல்ல. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மக்கள் மத்தியில ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்தாதான் இந்த வா வாத்தியார் பந்தயம் அடிக்கும். இன்னும் 5 நாளைக்கு ஹாலிடேஸ் தான். இந்த வா வாத்தியார் ஃபேமிலி ஆடியன்ஸை திருப்தி படுத்தினாலே போதும். பாக்ஸ் ஆபீஸ்ல செம்ம பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். இந்த படத்துக்கான கதைக்களம் எதை மையப்படுத்தி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா 80s காலகட்டத்துல நடக்கிற கதையாது இருக்க போகுது. நம்ம எம்ஜிஆர் இறந்து போற அதே நாள்ல கார்த்தி பிறக்கிறாரு. கார்த்தியோட தாத்தா ராஜ்கிரண் ஒரு பெரிய எம்ஜிஆர் ஃபேன். இதுதான் படத்துக்கான கதைக்களமா இருக்குன்னு சொல்லப்படுது. பிளாக் காமெடி பிளஸ் எமோஷனல் பிளஸ் ரொமான்டிக்னு எல்லாமே இந்த படத்துல இருக்க போகுது. இத மைண்ட்ல வச்சுட்டு படத்தை போய் பாருங்க. இன்சைட் ரிப்போர்ட் நல்லா வந்திருக்கிறதா தான் சொல்லப்படுது. என்ன சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்கன்னு நாளைக்கு தான் தெரியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கான ரன் டைம் 2 மணி நேரம் 9 நிமிஷம். ஒரு பெர்ஃபெக்ட்டான ரன் டைம் தான் இந்த படத்துக்கு இருக்கு. சோ நாளைக்கு தெரிஞ்சிரும் இந்த படம் எப்படிப்பட்ட படமா வந்திருக்குன்னு. நம்ம கார்த்தியை பிடிச்சவங்க யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒயிட் கலர் ஆட்ட ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.